Hello பசங்களா, welcome to Xylem CBSE Class 10 Tamil. நான் டோனி வெல்ஃப்ரெட். ஸோ உங்கள் CBSE Class 10 எக்ஸாம்ஸில் காம்பிடென்சி பேஸ்டு கொஷின்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்க போகுது. ஸோ நம்ம லைஃப் ப்ராசஸ் சாப்டரில் இருந்து ஒரு சில காம்பிடென்சி பேஸ்டு கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும். என்னதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்துலேயும் சேர்ந்துக்கோங்க. பிகாஸ் செஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் அதில் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் செஷன்ஸோட நோட்ஸ் PDF கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்க்குறவங்க தான் நம்ம Xylem 2025 நீட் எக்ஸாமுடைய டாப்பர்ஸ். ஓகே, ஸோ 615 அப்படிங்கிறதான் நமக்கு இந்த வருஷத்துக்கான டாப் ஸ்கோரு. வி ஆர் ஹாப்பி அபவுட் இட். ஒவ்வொரு வருஷமும் வி ஆர் கிவிங் அமேசிங் ரிசல்ட்ஸ். ஒரு எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட் பசங்களா, வரப்போகிற ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் காலையில் கொடி ஏற்றுவீங்க, அது நமக்கு தெரியும். ஆனால் கொடி ஏற்றிட்டு வந்து ஒரு 11 மணிக்கு ஒரு குவிஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணி அதில் நல்ல மார்க் வாங்கினா ஒரு 5 lakhsக்கு ஒர்த்தான ரிவார்ட்ஸு காத்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? எஸ் பசங்களா, உங்களுக்காக நம்ம Xylemலேருந்து குவிஸ் காம்படிஷன் ஒன்று வைக்கிறோம். 15ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு. எங்கே சார் இதை போய் எழுதுறதுன்னா ஆன்லைனில் வீட்டில் இருந்து எழுதுங்க. சரியா? QR கோடை ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற குவிஸோட லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜென்ரலான பொது அறிவு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் தான் கேட்போம். ஸோ யூ கேன் ஆன்சர் இட் ஈஸிலி. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களா. லெட்ஸ் கெட் இன் டு த செஷன். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, potted plant with variegated leaves is kept in complete darkness for 48 hours and then placed in bright sunlight for 6 hours. After performing an iodine test, green areas turn blue-black, white areas show no change. ஒரு potted plant variegated leaf இருக்கு அப்படின்னா அந்த இலையில கொஞ்சம் பகுதி பச்சையாகவும் கொஞ்சம் பகுதியும் வேற கலரில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்ட்லி ஒயிட்டாக இருக்குது. சரியா? ஸோ 48 ஹவர்ஸுக்கு டார்க்னஸில் வச்சுட்டு 6 மணி நேரம் சன்லைட்டில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அயடின் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அயடின் டெஸ்ட் எதுக்காக அப்படின்னா அதில் அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்துருச்சுன்னா ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம அயடின் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படின்னா அந்த அயடின் டெஸ்ட் எடுக்கும்போது அந்த இடம் வந்து ப்ளூ பிளாக்காக மாறுதுன்னா அங்கே ஸ்டார்ச் இருக்குன்னு அர்த்தம். ரைட்? அப்படி மாறலைன்னா அங்கே ஸ்டார்ச் இல்லைன்னு அர்த்தம். இப்போ கேள்வி என்ன? What is the most accurate explanation for this observation? ஸோ இந்த அப்சர்வேஷனுக்கு மோஸ்ட் அக்யூரேட் எக்ஸ்ப்ளனேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி லீஃபில் இருக்கிற க்ரீன் ஏரியா, ஒயிட் ஏரியா ரெண்டுமே சன்லைட்டை ரிசீவ் பண்ணுது. நீங்கள் ஒரு வாட்டி வேணால் 4 ஆப்ஷனையும் பார்த்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே சன்லைட்டை ரிசீவ் பண்ணுது. ஆனால் அந்த லீஃபில் இருக்கிற க்ரீன் ஏரியாவில் குளோரோஃபில் இருக்குது. ஸோ அங்கே மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும், அங்கே மட்டும்தான் ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த இடம் மட்டும் தான் நமக்கு ப்ளூ பிளாக்காக இருக்கும். ஸோ இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன். அப்படி பார்க்கும்போது நீங்கள் 4 ஆப்ஷனையும் பார்த்துறீங்க நம்புறேன். ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சரு. 2 இடமும் சன்லைட் ரிசீவ் பண்ணுது. க்ரீன் இடம் ஹேவிங் த ஹேவிங் த குளோரோஃபில், அதனால இட் இஸ் டூயிங் த ஃபோட்டோசிந்தசிஸ். அங்கே ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ ப்ளூ பிளாக்கு. புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க. ஸ்டூடெண்ட் செட்ஸ் அப் 2 க்ளோஸ்டு ஃப்ளாஸ்க்கு. ஃப்ளாஸ்க்கு ஏல ஜெர்மினேட்டிங் சீட் இருக்குது. அப்புறம் ஒரு டியூப் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனு. அப்புறம் ஒரு டெலிவரி டியூபு லீடிங் டு லைம் வாட்டரு. ஃப்ளாஸ்க்கு பியில் அது ஒரு கண்ட்ரோல் செட்டப் அப்படின்னா ஒரு சாம்பிள் செட்டப்பு அப்படின்னு அர்த்தம். பாயில்டு சீட் இருக்குது. முன்னாடி இருந்த மாதிரியே சிமிலர் செட்டப் இதுலேயும் இருக்குது. என்ன அதுனா KOH சொல்யூஷன் கனெக்ட் ஆகிருக்கிறது, லைம் வாட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறது, இதெல்லாம் இருக்குது. இதை நான் காட்டுறேன். ஸோ ஆஃப்டர் சம் டைம் லைம் வாட்டர் இன் ஃப்ளாஸ்க் A டர்ன்ஸ் மில்கி, ஃப்ளாஸ்க் B ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. ஸோ கேள்வி என்ன? ஒய் இஸ் KOH யூஸ்ட் இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இமேஜை நம்ம பார்த்துடலாம். சரியா? இதுதான் அந்த இமேஜ். லெட்ஸ் லுக் அட் த இமேஜ். ஸோ இதில் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் என்ன நான் சொல்ல வரேன், இந்த செட்டப் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கேர்ஃபுல்லாக நம்ம கவனிச்சா தான் புரியும். பாருங்கள், இதில் ஜெர்மினேட்டிங் சீடு இருக்குது. ஓகே, அப்போது இதில் இருந்து ஒரு டியூப் கனெக்ட் ஆகிருக்குது, இதில் லைம் வாட்டர் இருக்குது. ரைட்? அதே மாதிரி இங்கேருந்து ஒரு டியூப் கனெக்ட் ஆகிருக்குது, இதில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து ஒரு டியூப் கனெக்ட் ஆகிட்டு ஸோ இதில் லைம் வாட்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் XYZன்னு இருக்குது. அங்கே வந்து ஃப்ளாஸ்க் A, ஃப்ளாஸ்க் Bன்னு இருக்கும். ஸோ இதுதான் பொதுவான கான்செப்ட்டு. இதான் பொதுவான செட்டப்னு சொல்கிறேன். அந்த இதுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜெர்மினேட்டிங் சீட் இதில் இருக்குது அப்படின்னா இதில் ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும்.
ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி CO2 அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல CO2 ரிலீஸ் ஆகுது. அந்த CO2 இங்கே போகும் பொழுது நல்லா கவனிங்க, CO2 இங்கே போகும் பொழுது என்ன ஆகும்? இந்த லைம் வாட்டர் மில்கியாக மாறாது. பொதுவாக இப்போது இங்கே CO2 வருதா, இது இங்கே போச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற லைம் வாட்டர் மில்கியாக மாறிடும். கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எதனால? பிகாஸ் இங்கே இருக்கிற CO2 இங்கே போகும்போது CO2 லைம் வாட்டரை மில்கியாக மாற்றும். அது வந்து இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த CO2, ரைட்? பட் ஆனால் அதே CO2 இங்கே இருக்க லைம் வாட்டருக்கு போகும்போது அதை மில்கியாக மாற்றாது. காரணம் என்ன தெரியுமா? இங்கே இருக்கிற பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இங்கேருந்து இங்கே போன பிறகு என்ன ஆகும்? இங்கேருந்து வரக்கூடிய CO2வை அப்சர்வ் பண்ணிடும். புரியுதா? ஸோ அப்போ இங்கே CO2வே கிடையாது. காரணம் இங்கேருந்து அந்த CO2வை இங்கேருந்து இங்கே வந்து அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்சர்வ் பண்ணிருச்சு. இங்கே CO2வே கிடையாது. ஸோ இந்த லைம் வாட்டர் மில்கியாக மாறாது. சரியா? அப்போது நமக்கு இந்த கேள்வி ஆன்சர் பண்ண இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இதை புரிஞ்சுக்கணுன்றதை தாண்டி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும். KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வில் அப்சார்ப் CO2, கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணும். அது தெரிஞ்சால் போதுமானது. ஸோ KOH எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் கேள்வி. CO2 ரெஸ்பிரேஷன் மூலமாக ரிலீஸ் ஆகுது, அதை அப்சார்ப் பண்ணுறதுக்கு தான் KOH யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சால் போதும். புரியுதா? இஸ் இட் கிளியர்? ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பேஷண்ட்ஸு பேங்க்ரியாஸ் ஹேஸ் ஸ்டாப்டு செக்ரேட்டிங் டைஜஸ்டிவ் என்சைம்ஸு. டாக்டர்ஸு ஃபைண்டு அன்டைஜஸ்டட் ஃபேட்ஸு இன் ஸ்டூல் சாம்பிள்ஸு அலாங் வித் இன்கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸு அண்டு ஸ்டார்ச்சு. பேஷண்ட்டோட பேங்க்ரியாஸு டைஜஸ்டிவ் என்சைமை உற்பத்தி பண்ணுறதை நிப்பாட்டிருச்சு. ஒரு 4 ஆப்ஷனை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? டாக்டர் என்ன கண்டுபிடிக்கிறாங்க? அவங்களுடைய மோஷன் இருக்குல்ல அந்த ஸ்டூல், ஸோ அதில் அன்டைஜஸ்டட் ஃபேட் இருக்குதா, ப்ரோட்டீனு ஸ்டார்ச் இதெல்லாம் டைஜஸ்ட் ஆகாமல் இருக்குதா. அப்போது இந்த விஷயத்தை எது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது? 4 ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வாட்டி 4 ஸ்டேட்மெண்ட்டையும் வாசிச்சுக்கோங்க. சரியா? பாஸ் பண்ணி வாசிச்சுக்கோங்க. விஷயம் என்னென்னா, என்சைம் இஸ் நாட் செக்ரேட்டட் பை பாக்டீரியா, ஐ மீன் பேங்க்ரியாஸ். என்சைம் இஸ் நாட் செக்ரேட்டட் பை பேங்க்ரியாஸ். அப்போது அதனால் நம்மளுடைய ஃபேட்டு, ப்ரோட்டீனு, ஸ்டார்ச்சு அதெல்லாம் டைஜஸ்ட் ஆகாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ பாருங்கள், பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் என்சைம்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீனு, ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போ அந்த என்சைம்ஸ் இல்லை, ஏன்னா பேங்க்ரியாஸ்லேருந்து அந்த என்சைம் வரலை, ஆப்சன்ஸ் ஆகிருச்சு. ஸோ அதனால் இந்த 3 ஃபுட் ஐட்டம்ஸும், கார்போஹைட்ரேட் ஃபுட் கிளாஸஸும், ப்ரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் 3ம் டைஜஸ்ட் ஆகாமல் இருக்குது. புரியுதா? ஹோப் இது புரியுதுன்னு நம்புறேன். ரைட்டா? அடுத்து பாருங்க, ஸ்பிரிண்டர் ரன்னிங் 200 மீட்டர் ரேஸு experiences a sudden cramp in calf muscle, right? Medical analysis reveals a high concentration of lactic acid in the affected muscles. Why did this happen? So sprinter running race ஓடுறவர் வந்து 200 மீட்டர் ரேஸ் ஓடுறாரு. அவரோட காஃப் மசில்ஸ் இருக்குல்ல, அப்போனா கெண்டக்கால்னு சொல்லுவாங்க. நம்ம காலில் இந்த பின்பகுதி கெண்டக்கால் சொல்லுவாங்க. சரியா? அதை கிராம்ஸ் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா அங்கே லாக்டிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்போ என்னவா இருக்கும்? அதை நம்ம ரெஸ்பிரேஷன் சாப்டரில் படிச்சிருப்போம். அதாவது இந்த லைஃப் ப்ராசஸ் 10th ரெஸ்பிரேஷன்ற டாப்பிக்கில் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸு ஆக்சிஜனோட சேரும்பொழுது நார்மலாக ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும், ATP வரும், CO2 ரிலீஸ் ஆகும். பட் ஆனால் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடும்போது ப்ராப்பராக ஆக்சிஜன் உள்ளே போகாது. ஸோ மசிலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸு ஆக்சிஜன் இல்லாத என்விரான்மெண்ட்டில் என்ன நடக்கும்? ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்துடும். சரிங்களா? ஸோ அதுதான் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மசில் செல்லில் இருக்கிற குளுக்கோஸு ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்துச்சு. என்னது? ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்துச்சு பிகாஸ் தேர் இஸ் நோ ஆக்சிஜன். அப்படி நடந்துச்சுன்னா லாக்டிக் ஆசிட் உற்பத்தி ஆகும். லாக்டிக் ஆசிடு உற்பத்தி ஆச்சுன்னா மசிலில் கிராம்ஸ் வரும். ரைட்டா? ஸோ இந்த 4 ஆப்ஷனையும் நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள், எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிங்க. ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்குது, ஸோ மசில் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணுது, அதனால லாக்டிக் ஆசிட் வருது. ஹோப் இது உங்களுக்கு புரியுது நம்புகிறேன். A blood test shows a person's hemoglobin level is significantly below normal. blood test என்ன சொல்லுது? பர்சனோட ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் தே கம்ப்ளைண்ட் ஆஃப் ஃபெட்டிக், டயர்டாக ஆகுறாங்க, வீக்காக இருக்கிறாங்க, அப்புறம் படி ஏறுறது கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கான மெயினான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷனையும் ஒரு வாட்டி பாருங்கள், எது கரெக்டாக இருக்கும்னு யோசிங்க. சரியா? ஸோ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னா பேசிக்காக ஹீமோக்ளோபின் வில் கேரி ஆக்சிஜன். ஸோ ஹீமோக்ளோபின் இங்கே கம்மியாக இருக்குது,
ஆக்சிஜன் ப்ராப்பராக கேரி ஆக முடியாது. ஸோ அதனால டயர்டாக இருக்கும், வீக்காக இருக்கும், படிலாம் ப்ராப்பராக ஏற முடியாது. படி ஏறணும்னா தேவையான அளவு ஆக்சிஜன் தான் தேவை. கரெக்டாக போதுமான அளவு ஆக்சிஜன் இஸ் ரெக்யர்டு. அப்போ அது கிடைக்கலங்கும் போது இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வரும். ஸோ பாருங்கள், லோ ஹீமோக்ளோபின் லெவல் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியை குறைக்கும். பிகாஸ் ஹீமோக்ளோபின் இஸ் லெஸ். ஸோ ஆக்சிஜன் நிறையா கேரி பண்ண முடியாது. பஸ்ஸு நிறையா விட்டால் தான் நிறையா மக்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகலாம். பஸ்ஸு கம்மியாக இருக்குன்னா அப்படி போக முடியாது. சரியா? அண்ட் அப்புறம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எஃபிஷியன்சி குறையும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்ம உடம்புல இருக்கிற அந்த குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி, அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணி ஏடிபி அப்படின்ற எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜி இருந்தால் தான் நம்ம நல்லா ஆக்டிவாக இருப்போம். ஸோ இங்கே அந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கலை, ஏடிபி எனர்ஜி இல்லை. அதனால தான் ஃபெட்டிக், டயர்ட் ஆகுறாங்க, வீக்காக இருக்கிறாங்க, படி ஏற முடியாமல் கஷ்டப்படுறாங்க. புரியுதா? ஸோ ஹோப் இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாக இந்த குவிஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 5 lakhs வர்த்தான ரிவார்டு இருக்குது. காலையில் 11 மணிக்கு நடக்கும், August 15, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு. ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கரண்ட்டாக +2 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸ் பேர் தான் தளபதி பேட்ச்சு. ஸோ இதில் +2 சிலபஸை நாங்கள் லைவாக வந்து டீச் பண்ணி கொடுப்போம். +1 சிலபஸை சைடில் ரிவிஷன் கொடுப்போம். இது இல்லாமல் எல்லா சாப்டருக்கும் ரெக்கார்டட் வீடியோ இருக்குது. கொஷின் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் நடக்கும். கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் இருக்குது ஆப்பில். அப்புறம் ஆப்பில் ஏஐ ஃபீச்சர் இருக்குது. ரைட்? ஸோ உங்களுக்கு மென்டார் அசைன் பண்ணிடுவோம். ப்ளஸ் கிராஷ் கோர்ஸு, டெஸ்ட் சீரீஸ்னு எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். கோர்ஸோட ப்ரைஸ் 16,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க. கோர்ஸோட லிங்க்கு இட்ஸ் அவைலபிள் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கரண்ட்டாக ரிப்பீட்டராக இருக்கிறாங்களா? ஸோ அதாவது 12th முடிச்சுட்டு ஒரு வருஷம் ட்ராப் பண்ணி படிக்கிறது, அவங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸ் பேர் தான் வெற்றி பேட்ச்சு. இதில் +1 +2 2 சிலபஸையும் நாங்கள் லைவாக வந்து டீச் பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் எல்லா சாப்டருக்கும் ரெக்கார்டு வீடியோ ஆப்பில் ஆல்ரெடி இருக்குது. நான் சொன்ன மாதிரி தளபதியில் இருக்கிற எல்லா ஃபீச்சரும் இதுலையும் இருக்குது. ரைட்? ப்ளஸ் கிராஷ் கோர்ஸும் டெஸ்ட் சீரீஸும் ஃப்ரீயாக வந்துடும். கோர்ஸோட ப்ரைஸ் 19,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இந்த 2 கோர்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்னும் என்ரோல் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸு நம்ம 3 இடத்துல வச்சுருக்கிறோம். Xylem ஹைப்ரிட் கேம்பஸ் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி. மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வரும். Xylem ஹைப்ரிட் கேம்பஸ்ன்ட்டு ஊரை போட்டிங்கன்னா லொக்கேஷன் வரும். ஸோ இந்த இடத்துல we have few ஆஃப்லைன் கோர்சஸ். +1 படிக்கிற பசங்களுக்கான ஈவினிங் நீட் அல்லது ஜேஇ பேட்ச் பேர் தான் இந்த தலா ப்ரோ. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கிளாஸு, 2 சப்ஜெக்ட் தான். ஒரு வாரத்தில் 2 நாள் ஸ்டடி ஹாலிடேவே வந்துடும். பாக்கி இருக்கிற நாள் தான் கிளாஸு. சண்டே அந்த வாரம் ஃபுல்லாக படித்ததுக்கான வீக்லி டெஸ்ட் இருக்கும். அதே +2 படிக்கிற பசங்களுக்கான ஈவினிங் நீட் அண்ட் ஜேஇ பேட்சுக்கு பேர் தான் தளபதி ப்ரோ. ஸோ இது 2த்துலையுமே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டான பிளானு அழகாக கொண்டு போவோம். ஸோ நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். சரியா? இந்த ஆஃப்லைன் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நேராக சென்டருக்கு வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். சரியா? அப்போது ரிப்பீட்டர் பசங்களுக்கான ஆஃப்லைன் நீட் கோர்ஸ் அண்ட் ஜேஇ கோர்ஸ் பேர் மாறா பேட்ச்சு. ஸோ இதில் நம்ம ஃபாலோ பண்ணுற மாடல் இஸ் ஹைப்ரிட் மாடல். ஹைப்ரிட் மாடல்னா ஒரு நாள் வில் பி செல்ஃப் ஸ்டடி. அப்போது நாங்கள் ஆப்பில் இருக்கிற ஒரு வீடியோவை பாருங்கன்னு சொல்லிடுவோம். பார்த்து படித்து நோட்ஸ் எடுத்துகிட்டு செகண்ட் டே நீங்கள் சென்டருக்கு வந்து அதே கண்டென்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அந்த கண்டென்ட்டுக்கான ஆஃப்லைன் கிளாஸை நம்மளுடைய ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை வந்து கவனிப்பீங்க. இப்போ ஒரு கண்டென்ட்டை 2 ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை படிக்கிறீங்க, 2 வாட்டி ரிவைஸ் ஆகும். டவுட்லாம் இருக்குன்னா சூப்பராக கிளியர் ஆயிரும். ஸோ இந்த எல்லா ஆஃப்லைன் கோர்சஸ்லையுமே ஸ்ட்ரக்சர்டான டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, குமுலேட்டிவ் டெஸ்ட்டு, அப்புறம் கிராஷ் கோர்ஸு, டெஸ்ட் சீரீஸு, சூப்பரான மெட்டீரியல்ஸ்னு பக்காவாக நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறோம். சூப்பரான கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் நேராக சென்டருக்கு வாங்க. ரைட்? ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அங்கே கேட்டுக்கோங்க. ஃப்ரீ டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். மெட்டீரியல் வாங்கி பாருங்கள். ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை பேசுங்க. சரியா? இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா மிச்சம் எல்லா டவுட்டும் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். 8129000700. சரியா? ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய Xylem CBSE Class 10 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் இந்த வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் சேனலு, வாட்ஸ்அப் சேனல்லாம் சேர்ந்துக்கோங்க. சரியா? See you in my next video. Until then, bye bye, tata, take care. Keep learning, keep growing. See you.